காலையில் 8 மணிக்கு எழுந்திரிச்சு அம்மா ப்ளீஸ் இன்னும் 5 நிமிஷம் தூங்கிக்கிறேனே அப்படின்னு சொல்கிற வீடு சந்தோஷம் தருதா, இல்லாட்டி காலையில் எழுந்திரிச்சு ஸ்கூல் பேக்கை மாட்டிக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸோட ஸ்கூலுக்கு போகிற ஸ்கூல் சந்தோஷம் தருதா? இதை பேச 2 டீம் வராங்க. பட்டிமன்றத்தை ஆரம்பிப்போமா? வீடுதான் பெஸ்ட் என்று கூலான வார்த்தைகளால் வர்ணஜாலம் நடத்த வருகிறார் எங்கள் பள்ளியின் யூகேஜி மாணவர் விதார்த். கிளாப் பண்ணுங்க நல்லா. மேடம் நிச்சயமா வீடு தாங்க பெஸ்ட். காலையில சீக்கிரமா எந்திரிக்கணும், பல்லு விளக்கணும், குளிக்கணும். ஐயோ டைம் ஆச்சு, வேன் வந்துருச்சு அப்படி வேற அம்மா வேற கத்துறாங்க. டீச்சர்ஸ் மட்டும் ஒரே ஒரு சப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட் வந்து கிளாஸ் எடுக்காங்க. ஆனால் நாங்கள் கஷ்டப்பட்டு எல்லா சப்ஜெக்டையும் படிக்கணும். இது என்ன சார் நியாயம்? இது என்ன சார்? மேத்ஸ் டீச்சருக்கு சயின்ஸ் தெரியாது, சயின்ஸ் டீச்சருக்கு ஹிஸ்டரி தெரியாது. அதனால தான் சொல்றேன் வீடு தான் ஜாலி, ஸ்கூலுனா காலி. கிளாப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஸ்கூல் தான் சாதனையாளர்களை உருவாக்கும் என்று பட்டாசு போல சரவடியாய் ஸ்கூல் தான் சாதனையாளர்களை உருவாக்கும் என்று பட்டாசு போல சரவடியாய் வெடிக்க வருகிறார் எங்கள் பள்ளியின் யூகேஜி மாணவன் செல்வன் ஸ்ரீஹர்ஷித். மேடம் வீடுதான் சந்தோஷம் தருவாங்களே, வீடுதான் சந்தோஷம் தருகிறதா வாழ்க்கையில சாதிக்க முடியுமா? ஸ்கூல்ல மிஸ்ஸஸ் கையில ஸ்டார் போட்டுடுவாங்க, டான்ஸ் ஆடலாம், பாட்டு பாடலாம், ரைம்ஸ் சொல்லலாம், ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா இருக்கலாம். வீட்டில் டிவி பார்த்தா கண்ணு தான் கட்டு போகும், ஸ்கூல்ல போர்டை பார்த்தா அறிவு வளரும். தேங்க்யூ. வீடுதான் எங்களுக்கு நல்ல சந்தோஷத்தை தரும் என்று வெடுகுண்டு போல பிளக்க வருகிறார் எங்கள் பள்ளியின் யூகேஜி மாணவி ஸ்ரீ கோகிலா. அமெரிக்கா போறதுல அப்பளம் இருக்கட்டும், முதல்ல ஹெல்த் முக்கியம். ஸ்கூல் பேக் தூக்கி பாருங்க, அப்ப தெரியும். எங்க தாத்தாக்கு 60 வயசுல இருந்த முதுகு வலி பேருக்கு 5 வயசுல வந்துருச்சு. இதுக்கு யார் சார் காரணம்? தேங்க்யூ. ஸ்கூலுக்கு வந்தாதான் வாழ்க்கையில ஜெயிக்க முடியும், வீட்டில் இருந்தால் சுமையாக ஆக முடியும். மேம் கொடுக்க பனிஷ்மெண்ட் வெறும் கஷ்டம்னு சொன்னாங்க, அதாங்க ஸ்ட்ராங்காக இருக்குது. மேம் கையை தூக்க சொன்னா சொல்ல ஸ்ட்ராங்கா, மேம் கையை மேம் முட்டி போட சொன்னா ஸ்ட்ராங்கா. ஜிம்மு மாதிரி நீங்க எல்லா குழந்தைகளும் அருமையா பேசினாங்க. வீடு தான் நம்ம கூடு, பள்ளிக்கூடம் தான் நம்ம வானம். பறவை கூட்டில் இருந்தால் பறக்க முடியுமா? வானத்தில் இருந்தால் தான் பறக்க முடியும். அப்போ ஸ்கூலுக்கு போனால் தான் நம்ம எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியும். காலையில் ஸ்கூலுக்கு போயிட்டு ஈவினிங் விளையாட வரணும். நம்மளுக்கு படிப்பும் முக்கியம், அதே சமயம் ஓய்வும் முக்கியம். அதனால காலையில் படிச்சுட்டு ஈவினிங் விளையாடணும். தேங்க்யூ.